இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப தாங்க முடியலங்க. வெளிய போனாலே கொதிக்குது. இன்னைக்கே வந்து 42 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சம்மர்ல வந்து இது இன்னும் 45 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. 45 வரைக்கும் போச்சு அப்படின்னா, இதனால நமக்கு நெறைய டிசீசஸ் வரும். இந்த டிசீசஸ் எல்லாம் என்னென்ன டிசீசஸ் வரும் இந்த சம்மர்ல? அது எப்படி பிரிவென்ட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சம்மர்ல நமக்கு நெறைய டிசீசஸ் வர பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா, இதுல ஒரு முக்கியமான ஒரு 6 டிசீஸ் பத்தி தான் பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த வைரல் கன்ஜங்டிவிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் ஐ. இது நெறைய பேத்துக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம நெறைய சரியா தண்ணி குடிக்காதனால நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் வரும். கிட்னில ஸ்டோன்ஸ், யூரின் போற இடத்துல யூரினரி ட்ராக்ட்ல ஸ்டோன்ஸ் அது மாரி ஃபார்ம் ஆவறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் வந்து ஃபுட் பாய்சனிங். இப்போ நார்மலா நம்ம வந்து இப்போ ஒரு சமைச்சு ஒரு பொருள் வச்சிருந்தோம்னா, அது கெடாம போறதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் இருக்கும். அதே சம்மர்ல வந்து அந்த பொருள் சீக்கிரமா கெட்டு போயிரும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா வெளிய வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த பொருள் சீக்கிரமா கெட்டு போயிரும். இதனால வந்து ஃபுட் பாய்சனிங் வரும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்மர் டைம்ல வர சம்மர் ஃப்ளூ அப்படிங்கிறது. காய்ச்சல், சளி இதெல்லாம் கூட இந்த சம்மர் டைம்ல வரலாம். அடுத்தது வந்து இந்த ஹீட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆவறனால வரக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப நேரமா சன்லயே இருந்தோம். நம்ம ஹீட்டுக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்போஷர் ஆயிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்புல இருக்க நீரெல்லாம் போயி ஒரு கிடினஸ், டிசினஸ், தலை சுத்தல், மயக்கம், வாந்தி இதெல்லாம் வரும். கடைசியா முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்னொன்னு வந்து டைரக்ட் எக்ஸ்போஷர் டு சன்னால வர்றது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல முக்கியமானது வந்து இந்த சிக்கன் பாக்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த டைம்ல வந்து சிக்கன் பாக்ஸ் நெறைய பேத்துக்கு வரும். நெறைய பேத்துக்கு பரவும். இந்த டைரக்ட் எக்ஸ்போஷர் டு சன்னுக்கு டைரக்ட்டா எக்ஸ்போஷர் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கின் ரேஷஸ் வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸா கூட வரலாம். இல்ல பிளிஸ்டர்ஸா கூட வரலாம். இதெல்லாம் தான் இந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய டிசீசஸ். இதெல்லாம் வந்து நம்ம டிசீசஸ் பத்தி பேசியிருக்கோம். இந்த டிசீஸ் எல்லாம் எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து டீஹைட்ரேஷன பிரிவென்ட் பண்ணணும். நெறைய தண்ணி குடிக்கணும், பழங்கள் சாப்பிடணும், ஹெவி ஃபுட்ஸ் எடுக்காம லைட் ஃபுட்ஸா எடுத்துக்கணும். ஃப்ரீக்வென்ட்டா வந்து க்ளோத்ஸ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒரே க்ளோத்ஸ ஒரு 2 டேஸ், 3 டேஸ் அதே மாரி துவைக்காம போடக்கூடாது. அதனால நெறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கன்டினியூட் எக்ஸ்போஷர் டு சன் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரமா சன்லயே இருக்கக்கூடாது. சன்லயே இருந்தோம்னா, நம்மளோட உடம்பு வந்து எனர்ஜி வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி, நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் உண்டாக்கி, நமக்கு நெறைய மயக்கம் அது மாரிலாம் உண்டாக்கும். அடுத்தது விகரஸ் எக்சர்சைஸ் இருக்கக்கூடாது. லைட் எக்சர்சைஸோட நிறுத்திக்கணும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸாவது பாத்திங் ரொம்ப முக்கியம். காலையிலயும், ஈவினிங்கும் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வருங்க. அதனால எப்ப வெளிய போயிட்டு வந்தாலும் கைய வந்து சோப் போட்டு கழுவிட்டு, நம்ம இத ஹேண்டில் பண்றது பெட்டர். நன்றி மக்களே!